நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த வருஷத்தின் 2வது நாள் காலை பொழுதுல உங்கள் யாவருக்கும் உண்டாவதாக. ஆமென். அன்பான்களே, புதிய வருஷத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தது மட்டுமல்ல, இந்த ஆண்டின் 1வது காலை தொழுகையிலே பங்கெடுக்கிற கிருபையும் நமக்கு தந்திருக்கிறார். புத்தாண்டில் நாம் எடுக்க வேண்டிய நல்ல தீர்மானங்கள் ஏராளம் இருக்கிறது. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க முதலாவது நம்மை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். 2வது, நம்முடைய குடும்பங்களை கர்த்தருக்கு முன்பாக சமர்ப்பிக்க வேண்டியது, கொண்டு வர வேண்டியது அவசியம். இன்னைக்கு காலையில நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட இறை வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்பான். யோசுவா ஒரு தேவ மனிதன், நல்ல ஒரு தலைவன், இஸ்ரவேல் மக்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருக்கிறவர். மோசேக்கு பிறகு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே வழிநடத்தி கானான் தேசத்தை அவர்களுக்காக பங்கிட்டு கொடுத்தவன். அப்படிப்பட்ட யோசுவாவினுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான நெருக்கடியான காலகட்டம். என்ன நெருக்கடி என்று கேட்டால், எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ, எவைகளை செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்பினாரோ அதற்கு மாறுபாடாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த மக்கள் விரைவிலேயே அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த ஆண்டவரை மறந்தார்கள். ஆண்டவர் விரும்பாத பாகால்களையும் அஸ்தரோத்துக்களையும் விக்கிரகங்களையும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய வழியிலே போகத் தொடங்கிவிட்டார்கள். கர்த்தருடைய பிரமாணங்களை மதிக்க தவறிவிட்டார்கள். யோசுவாவுக்கு நிச்சயமாக இது ஒரு நெருக்கடியான காலகட்டம். இந்த ஜனங்களை மறுபடியும் கர்த்தருக்குள்ளே சீர்படுத்துவது எப்படி, இந்த ஜனங்களுக்காக என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு மறுபடியும் ஆண்டவரை பற்றி எடுத்துச் சொல்வது எப்படி, கடவுளுடைய கோபாக்கினைக்கு ஆளாக போய்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை திருத்தி மறுபடியும் ஆண்டவருடைய வழியிலே கொண்டு வருவது எப்படி என்று யோசிக்கிறார். அவருக்கு எந்த பதிலும் தெரியவில்லை. ஆனால் ஒரே ஒரு பதில் இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு முன்பாக அவர் தன்னுடைய குடும்பத்தை ஒரு சாட்சியாக நிறுத்துகிறார். சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் வேண்டுமானால் யாரை வேண்டுமானாலும் சேவித்துக் கொள்ளுங்கள், ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த உலகத்தை முழுவதையும் திருத்துவதற்கு ஒருவேளை நம்மால் முடியாமல் போகலாம், நாம் அதில் தவறி போயிருக்கலாம். ஒவ்வொருவரும் அவரவருடைய வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள், தீய காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் என்று மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது கர்த்தருக்கு பிரியமல்ல. அநீதி நிறைந்த உலகத்தில், அக்கிரமம் நிறைந்த உலகத்தில், துன்மார்க்கமும் பாவங்களும் நிறைந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மை
நமது குடும்பங்களை சாட்சியாக வைக்க விரும்புகிறார். யோசுவா அதைத்தான் செய்தார். கெட்டுப்போய் கிடக்கின்ற சமூகத்தை திருத்துவதற்கு யோசுவா எடுத்த விதம், கையாண்ட முறை என்னவென்றால், அந்த சமூகத்தின் நடுவிலே தன்னுடைய குடும்பத்தை ஒரு சாட்சியாக நிறுத்துகிறார். நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம், ஆண்டவரையே ஆராதிப்போம், அவருக்கு மாத்திரமே உண்மை உள்ளவர்களாய் இருப்போம், வேறு யாரையும் நாங்கள் சேவிக்க மாட்டோம். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 24:18, யோசுவாவின் சாட்சியை கேட்ட ஜனங்கள் உணர்வடைந்தார்கள், குத்தப்பட்டார்கள். ஐயோ, நம்முடைய யோசுவா அவர்கள் சொன்ன சாட்சி எவ்வளவு பயங்கரமான சாட்சி, நம்ம எல்லாரும் தவறி போய்விட்டோமே என்று சொல்லி ஒவ்வொருவரும் தங்கள் பாவங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி யோசுவா 24:18 சொன்னார்கள், நாங்களும் அவரையே சேவிப்போம். நாங்கள் செய்தது தவறையா? நாங்கள் தவறி போனோம். எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த தெய்வத்தை, தேவாதி தேவனைத்தான் நாங்களும் சேவிப்போம் என்று சொல்லி ஜனங்கள் தங்களை மறுபடியும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த புதிய ஆண்டில் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மற்றவர்களை குற்றம் சொல்வதனால் மட்டும் நாம் யாரையும் திருத்திவிட முடியாது. உலகம் கெட்டுப்போய் கிடக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பதினால் மட்டும் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை சாட்சியாக வைக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்கும் போது அநேகர் தங்களுடைய பாவ வழிகளை உணர்ந்து கொண்டு மனம் திரும்புவார்கள். அநேக குடும்பங்களிலே எழுப்புதல் உண்டாகும். அநேக குடும்பங்கள் ஆண்டவருக்காக எழும்பும். இந்த சத்தியத்தை இன்றைக்கு காலையில, இந்த வருஷத்தின் முதலாவது காலை ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது, நான் கர்த்தரை சேவிக்கிறேன், என்னுடைய குடும்பம் கர்த்தரை சேவிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது, கர்த்தரை சேவிப்பது என்பது, நம்முடைய குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது நாம் யாரை தேடுகிறோம், அதுல நாம் யாரை சேவிக்கிறோம் என்பது வெளிப்படும். அன்னாளுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. திருமணமாகி நீண்ட காலமாக அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா கர்த்தரை சேவித்த அன்னாள் சூனியக்காரரை தேடி போகவில்லை, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகவில்லை. அவள் கர்த்தரை தேடி கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாள். அவள் தேவ சமூகத்திலே வந்து கண்ணீரோடு தன்னுடைய கஷ்டத்தை தேவ சமூகத்திலே ஊற்றினாள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் என்பதை நம்முடைய பிரச்சனைகளிலே கர்த்தர் ஒருவரே நமக்கு போதும் என்று சொல்லி அவரை தேடுவதிலே வெளிப்படுத்த வேண்டும். இரண்டாவது, நம் கர்த்தரை சேவிக்கிறவர்கள் என்பதை நம்முடைய வியாதி கஷ்டங்களிலே யாரை நாடுகிறோம் என்பதை பொறுத்து நாம் சாட்சி பகர முடியும். வேத புஸ்தகத்திலே 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆசா என்று சொல்லக்கூடிய ராஜா தன்னுடைய துன்மார்க்கத்தினாலே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார். கர்த்தர் அவனை வியாதியினால் சிட்சித்தார். அவன் வியாதிப்பட்டு மரண படுக்கையிலானான். ஆனாலும் ஆசா கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினானா.
அவன் கர்த்தரை சேவிக்காமல், கர்த்தரை தேடாமல், தன்னுடைய வியாதியிலே அஞ்சனம் பார்க்கிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், ஜோசியக்காரர்கள் என்று பரிகாரிகளை தேடினான். பரிகார பூஜை என்று சொல்வார்களே, அப்படி கெட்ட ஆவிகளை தேடி போய், கெட்ட தெய்வங்களை தேடி போய், என்ன பரிகாரம் செய்தால் இதற்கு என்ன விமோசனம் பெறலாம் என்று யோசித்தானா. அவன் ஏறின கட்டில இறங்காமலேயே மரித்து போனான். இன்னொரு அரசன் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே அகசியா என்று சொல்லக்கூடிய மன்னன் வியாதியாய் கிடந்தான். அவனுடைய வியாதி அதிகரித்து அவன் மரணத்துக்கு ஏதுவாக போன போது அவன் கர்த்தரை தேடவில்லை. யாரை தேடி போனான் தெரியுமா? பாகால் செபூன் இடத்துல விசாரித்து வரும்படி தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்பினான். ஆண்டவர் அவன் ஏறின கட்டிலில் இறங்காமல் அவனை அடித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு வியாதி வரும்போது நாம் கர்த்தரை தேடுவது, நாம் கர்த்தரை சேவிப்பதன் அடையாளம். 3வது, நம்முடைய மரண நேரத்தில் யாரை நம்புகிறான்? நான் கர்த்தரை சேவிக்கிறேன் என்பதை இந்த மக்கள் எப்படி கண்டுகொள்வார்கள்? தாவீது ராஜா சங்கீதம் 73:25 சொல்லுகிறார், பரலோகத்தில் உம்மை தவிர யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர வேறு விருப்பமே இல்லை. ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும், நான் மரிக்க வேண்டியது வந்தாலும், நான் உம்மை சார்ந்துதான் இருப்பேன். நான் உம்மை மாத்திரம்தான் நம்புவேன். என் குடும்பம் உம்மை மாத்திரம்தான் பற்றி கொள்ளும் என்று சொல்லி அவன் சாட்சி பகர்வதை பார்க்கிறான். அன்பான்களை, இன்றைக்கு வாசித்த நற்செய்தி பகுதியிலே சகையோ தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கு உலக பிரகாரமான எல்லா செல்வங்கள், எல்லா ஆஸ்திகளை பெருக்கினால் போதும் என்று நினைத்திருந்தான். ஆனால் கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில தேவை என்று அவன் உணர்ந்த போது அந்த இயேசுவுக்காக எதையும் செய்ய ஆயத்தமானான். தான் அதுவரையிலும் சேர்த்து வைத்த செல்வம், தான் அதுவரையிலும் தனக்கு இது தேவை என்று நினைத்திருந்த உலக சம்பத்துகள் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக துறந்தான். இயேசு ஒருவர் என் வீட்டில் வருவதற்காக என் வீட்டில் இருக்கிற அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நான் இழக்கிறேன். அப்படி இழந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு காலையில் இந்த வருஷத்தின் 2வது நாளில், கர்த்தாவே, நானும் என் வீட்டாரும் உம்மை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்று அவருடைய கிருபைக்காக கெஞ்சுவான். இந்த உலகத்துக்கு முன்னால் நம்முடைய குடும்பங்களை சாட்சியா நிறுத்துவான். இந்த ஆண்டில் அநேகரை ஆதாயப்படுத்துவதற்கு அது வழியா இருக்கும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம், இந்த ஆண்டை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய குடும்பங்களை சுகத்தோடும் பலத்தோடும் மகிழ்ச்சியோடும் வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் நமது இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென்.